ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்க போறீங்க. ஆமா, கமகமக்கிற தக்காளி மிளகு ரசம். இது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரசத்துக்கு தேவையான இன்கிரியன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில ஊற வைங்க. அப்புறம் 5-6 துண்டு தேங்காய், 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 5-6 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், ஜீரகம், மிளகு, 2 காஞ்ச மிளகாய் தீயில காட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது ரசம் வாசனையா இருக்கும். எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயம், அது கூட பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தட்டி வச்ச இன்கிரியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஜார்ல தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை 4 பீஸா கட் பண்ணி சேருங்க. ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்து தக்காளி கூட நல்லா பிசைஞ்சு விடுங்க. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணுங்க. கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ரசத்தை நல்லா கொதிக்க விடுங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடைசியாக எல்லாத்தையும் ரசத்தில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கமகமக்கிற தக்காளி மிளகு ரசம் ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹோம் மேக்கர் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.